வணக்கம் மக்களே. வாழ்க்கையில இந்த சுகருங்க நோய் வந்துடவே கூடாது. எப்பா சாமி, இந்த சுகர் வந்துட்டாலே ஒரு இனிப்பு சாப்பிட முடிய மாட்டேங்குது, ஒரு டீ குடிக்க மாட்டேங்குது. நம்ம குடிக்கலாம், ஆனா வீட்டுல உள்ளவங்க, அப்பா எனக்கு சுகர் இருக்குது, டீயை கொடுத்துறாத, நாட்டு சக்கரை போட்டா அதையும் போடாத, எவ்வளவு கண்டிஷனு. இது கிடைத்து வாழ்றது போல அப்பா, வாழ்க்கையே வெறுத்து போயிரு போல இருக்குது. என்ன செய்ய? சுகர் வந்துடுது. ஒன்று மாத்திரை எடுத்தாகணும், ரெண்டாவது இன்ஜெக்ஷன் எடுத்தாகணும். மாத்திரை எடுக்கிற மாதிரி இருந்தால் கம்மியாக இருக்குது அப்படின்னா டெய்லி மாத்திரை எடுக்கலாம். அதிகமாகி போச்சுன்னா என்ன செய்யறது? இன்ஜெக்ஷன் எடுத்தா ஆகணும். என் நிலைமையே இதே மாதிரி தான் இருக்கு. இந்த இன்சுலின் டாக்டரு சுகர் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காரு. நிறைய பேர் நினைப்பீங்க இன்ஜெக்ஷன் போடுறது நல்லதா கெட்டதான்னு. அது நல்லதா கெட்டதான்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னு சொல்லுங்க. டெய்லி கபசுர குடிநீர் குடிக்கிறேன், காலையிலையும் நைட்டும் கபசுர குடிநீர் குடிக்கிறேன். ப்ளஸ் இந்த இன்சுலின் எடுத்துக்கிறேன். சரி, நம்ம போக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். மற்றவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றதை கேட்டு வாழ்வோம் அப்படின்னு இன்சுலின் எடுத்துக்கிட்டு இருக்கேன், கபசுர குடிநீர் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். சுகரை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம், அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சுகர் வந்ததுனால அந்த சுகர் டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அலைஞ்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்க முடியும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் சுகர் டெஸ்ட் பண்ணணும். நம்ம ஒவ்வொருத்தரையும் அலைஞ்சிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சுகர் டெஸ்ட் பண்ற மிஷின் ஒன்று வாங்கிட்டேன். மிஷின் என்னமோ ரேட்டு கம்மி தான், 1000 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன். மிஷின் 1000 ரூபாய், 1100 ரூபாய் வருது. 10 ஸ்டெப் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது 10 ஸ்டெப்புங்கிறது ஒரு வாரத்தில் தீர்ந்து போயிருது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டெப் வாங்கினேன், 25 ஸ்டெப்பு. 25 ஸ்டெப்பு 750 ரூபா. இது நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ப்ரெஸ் பண்ணிட்டு விரல்ல வச்சு அமுக்கிட்டு விரல்ல வச்சுட்டு அந்த விரல்ல இப்படி வைக்கணும். வச்சுட்டு இப்படி அமுக்கிட்டோம்னா இதுக்குள்ள நீடில் இருக்கும். அந்த நீடில் நம்ம விரல்ல பட்ட உடனே பிளட் சத்தம் கட்டுதா? நீங்க ப்ரெஸ் பண்ணணும், இந்த இடத்துல அமுக்கணும், இந்த இடத்துல. அதனால நம்ம விரல்ல குத்திரும். அந்த விரல்ல குத்துறத இந்த மிஷின் இருக்கு பாருங்க, இந்த மிஷின்ல நம்ம இப்படிதான் வைக்கணும். மிஷின்ல இந்த இடத்துல ஆனாதான் இப்படி சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகேவா? இந்த இடத்துல லைட் எரியும். இந்த இடத்துல லைட் எரியும். லைட் எரிஞ்சோடனே நம்ம பிளட்டை இந்த இடத்துல வச்சுட்டோம்னா இங்க ரீடிங் காட்டிடும், நம்ம எவ்வளோ சுகர் இருக்கு அப்படிங்கிறது. இப்போ நம்ம பார்க்கல, உங்களுக்கு எப்படிங்கிறத நான் செஞ்சு காட்டினேன், அவ்வளோதான். ஓகேங்களா? மிஷின் வாங்குறது பெரிய மேட்ரு கிடையாது, இந்த ஸ்டெப்பு வாங்குறது தாங்க. ஸ்டெப்பு 25 ஸ்டெப்பு 750 ரூபான்னு விற்கிது. அது வாங்குறது தான் பெரிய போடா இருக்குது. இருந்தாலும் சுகர் பேஷண்ட் ஆயிட்டீங்கன்னா இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். என்ன பண்றது, எல்லாம் செஞ்சுதான் ஆகும். இப்போ எப்படி இன்சுலின் போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தாரேன். நிறைய பேர் பயப்படுவீங்க, ஐயோ இன்சுலின் எப்படி குத்துறது, பயமா இருக்கு, வலிக்குது அப்படின்னு. இன்னும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கிறேன். நாமெல்லாம் பெரிய டாக்டர் ஆயாச்சு போல. நான் இப்போ எப்படி இன்சுலின் போடுறேங்கிறத முதல்ல இன்ஜெக்ஷன் எடுத்துக்கலாம். ஊசி எடுத்துக்கிட்டு
டாக்டர் வந்து உங்களுக்கு எவ்வளவு இன்ஜெக்ஷன் எடுக்கணும்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க இன்ஜெக்ஷன் எடுக்கணும். உங்க இஷ்டத்துக்கு தயவு செஞ்சு இன்ஜெக்ஷன் எடுத்துறாதீங்க. எனக்கு வந்து நைட்டு 12 எடுக்க சொல்லியிருக்காரு. எடுத்தாச்சு. நைட்டு வந்து 12 எடுக்க சொல்லியிருக்காரு, எடுத்துட்டேன். நம்மலாம் பெரிய டாக்டர் இருப்போம். கை அப்படியே மடக்கி சின்ன ஊசிதான் பண்ணுவோம். அப்படியே வச்சு ஒரே குத்து குத்தியாச்சு. இப்போ அப்படியே ப்ரெஸ் பண்ணோம்னா இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. அவ்வளவுதான், இன்ஜெக்ஷன் போட்டு முடிச்சாச்சு. இந்த ஊசியை வந்து நம்ம ஒரு 3 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஊசி. ஏன்னா காலையிலையும் நம்ம நைட்டும் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்றோம். காலையிலையும் நைட்டு யூஸ் பண்றதுனால ஒரு 3 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணா நமக்கு வந்து வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால 3 நாள் மட்டும் யூஸ் பண்ணா போதும். ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. சும்மா மருந்து எடுக்க வேண்டியது, குத்தினோம்னா குத்திட்டு ஒரு டம்முக்கு குத்திட்டோம்னா மருந்து அப்படியே உள்ள போயிடும். பிரச்சனை இல்லை, முடிஞ்சிருச்சு. ஆனா என்ன, டெய்லி நம்ம இன்ஜெக்ஷன் இந்த கையில குத்தவா, இந்த கையில குத்தவா, இந்த கையில குத்துனா எத்தனை குளுத்து குத்த, வலி மேல வலி எடுக்குது. இங்க குத்தியாச்சு, அதுக்கப்புறம் பக்கத்துல குத்த, இங்க குத்தி சுத்தி குத்திக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு விடையே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஓகே, இதுக்கு ஒரு விடை கிடைக்கும் எதிர்பார்க்கிறேன். சுகரை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்க. என்ன மருந்து யூஸ் பண்ணலான்ட்டு. நன்றி, வணக்கம்.